ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாயன்மார்களை பற்றி பார்க்க போகிறோம். நாயன்மார்கள்னால் யார், ஏன் அவங்கள நாயன்மார்கள்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். யார் இந்த அடியார்கள்? இந்த உலகத்தில் கடவுள் இருந்தார் இருக்காருன்னு அவங்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் சோதனை அதையெல்லாம் கேட்டால் நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் சோதனையாக கஷ்டமானு யோசிக்க தோணும். அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது இந்த நாயன்மார்களுக்கு. சரி, யார் இந்த நாயன்மார்கள்? சிவன் அடியார்களாக இருந்து சிவனோட அற்புதங்களை பார்த்து உணர்ந்து ஒரு பக்தனுக்காக சிவன் இவ்வளவும் செய்வாரான்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு சிவபக்தினா எப்படி ஒரு பக்தி இருக்கும், அவர் மேலே எப்படி ஒரு பாசம் இருக்கும், தன்னுடைய பக்தர்களுக்கு சிவன் எப்படி அப்பாவா அம்மாவா நண்பரா காதலா எல்லாமாவே இருப்பாருன்னு உணர்த்தினவங்களுடைய வரலாறு தான் இந்த நாயன்மார்களுடைய கதை. சரி, யார் இந்த நாயன்மார்கள்? எங்கே இருந்தாங்க? எப்படி சிவன் அடியார்களாக மாறினாங்க? ஜாதி மதம் இனம் வேறுபாடு இல்லாமல் இப்போ சொல்கிறோமே, மேல் ஜாதி கீழ் ஜாதி அது இதுன்னு, அப்போவும் இதெல்லாம் அதிகமாக தானே இருந்துச்சு. கேட்டிருப்போமே, தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தால் இப்போவும் பேசுவாங்கல்ல. நாயன்மார்கள் வந்தது 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில். அப்போ எல்லாம் ஜாதினா எந்த அளவுக்கு நடத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா மனுஷங்க தாங்க இந்த ஜாதி வேறுபாடெல்லாம் பார்க்குறோம். ஆனால் கடவுளுக்கு இந்த ஜாதி மதம் வேறுபாடெல்லாம் இல்லை. அப்படித்தான் இந்த அடியார்களுக்கும் ஜாதி மதம் வேறுபாடு இல்லை. ஒரு சின்ன குடிசையில் இருந்து நாடாளும் மன்னன் வர இந்த ஜாதி மதம் கணக்கு இல்லாமல், நான் சொல்ல விரும்பலை, எல்லாமே சமம்தான். அப்படி ஜாதி வேறுபாடு இல்லாமல் சின்ன குழந்தையில இருந்து முதுமை வயசு ஆனவங்க வர இப்படி எல்லாமே சேர்ந்த ஒரு கதை தான் இந்த நாயன்மார்களுடைய வரலாறு. சிவனை எப்படி வழிபடணும்னு கூட தெரியாதவங்க முதல் கோவில் கட்டி வழிபட்டவங்க வர இந்த நாயன்மார்களுடைய கதையில் நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய தேவாரமும் திருவாசகமும் சிவபுராணமும் பாடப்பட்டது இந்த நாயன்மார்கள் நமக்கு கொடுத்தது தான். அதுவும் சிவனே வந்து அந்த பாடல்களை எழுதினார்னா அப்போ எவ்வளோ பக்தியும் பாசமும் வச்சிருப்பாங்கன்னு நம்ம எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இந்த நாயன்மார்கள் எல்லாம் சன்னியாசியாகவும் துறவராகவும் சம்சாரியாகவும் நாட்டாண்ட மன்னராகவும் கூலி வேலை செய்கிறவங்களாகவும் வணிகராகவும் கூட இருந்திருக்காங்க. குலம் கோத்திரம் எதுவுமே இந்த கணக்கில் வராது. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் சிவன் அடியார்களாக இருந்து அவங்க பக்தினாலையும் சிவன் மேலே கொண்ட பாசத்தினாலையும் சிவனை அடைஞ்சவங்க. இந்த விஷயத்த மறந்துட்டேன் பாருங்க. ஆண் பெண் இப்போ எப்படி பேசுகிறாங்க? பெண்கள் எல்லாம் சிவனை கும்பிடக்கூடாது, ருத்ராட்சம் போடக்கூடாது, வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாயன்மார்களில் பெண்களும் இருக்காங்க. ஏன் மற்ற நாயன்மார்கள் கூட அவங்க சிவனை அடைஞ்சப்ப தம்பதிகளாக இருந்தவங்க கூட இருக்காங்களே. சரி, இவங்க எப்படி சிவனை வழிபட்டாங்கன்னா அந்த கதைகளில் அவங்க வாழ்க்கை முறையை பற்றி தெரிய வரப்ப தான் அதை பற்றி புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு யாரும் வந்து இப்படி தான் வழிபடணும், இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லலை. மனசார மற்றவங்களுக்கு செஞ்ச தொண்டு, சிவபணி, சிவனடியார்களுக்கு செஞ்ச தொண்டு, அவங்க எல்லாம் அவங்க மூலியமாக சிவனை பார்த்தாங்க. இந்த நாயன்மார்கள் வரலாறை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அடியார்கள் சிவன் மேலே வச்சிருந்த பக்தி பாசம் மட்டும் இல்லாமல் சிவனும் அவருடைய அடியார்களுக்காக நடத்தின திருவிளையாடல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த நாயன்மார்கள் எப்படி சிவனை அடைஞ்சாங்க, அவங்க பக்தி எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அதில் 60 பேர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதினாரு. ஆனால் அவருக்கு பிறகு வந்த நம்பி ஆண்டார் நம்பி அடிகள், அவரை தான் சுந்தரரும் அவருடைய அப்பா அம்மாவையும் சேர்த்து 63 நாயன்மார்கள்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நாயன்மார்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.